அண்மை செய்தி. தமிழகத்தில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் பிப்ரவரி மாதம் வரை 59 நாட்களில் 273 பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றன. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் செய்து. 2025 இந்த ஜனவரி பிப்ரவரி 59 நாட்களில் 273 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது. இந்த 2 மாதத்தில் போக்சோ வழக்குகளாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் 195 சம்பவங்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் 78 சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஜனவரி மாதம் மட்டும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான குற்றம் என 78 சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. இதில் போக்சோ வழக்குகளாக பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமைகளாக 55 வழக்குகளும், பெண்களுக்கு எதிரான வழக்குகள் 23 வழக்குகளும் பதிவாகி இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 28 நாட்கள் தான் இருக்கிறது. ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் 28 நாட்களில் 195 பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. இந்த பிப்ரவரி மாதம் 28 நாட்களில் 140 போக்சோ வழக்குகளும், 55 பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவ வழக்குகளும் பதிவாகி இருக்கிறது. பிப்ரவரி மாதத்தில் மட்டும் சராசரியாக பார்க்கிற போது இந்த 28 நாட்களில் ஒரு நாள் ஒன்றுக்கு 7 பேர் தமிழகத்திலே சிறுமிகள், பெண்கள், மாணவிகள் பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை, அதே போன்று பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான அநீதிகள் என ஒரு நாள் ஒன்றுக்கு 7 சம்பவங்கள் சராசரியாக அரங்கேறி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பிப்ரவரி மாதம் மட்டும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வழக்கு பதிவாகி இருக்கக்கூடிய சம்பவங்கள் என 195 சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. இந்த 2 மாதங்களில் மட்டும் 273 பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலிய வைத்திருக்கிறது. இதில் முக்கியமாக ஒரு முக்கியமான சம்பவங்களை மட்டும் குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே அரசு நடுநிலைப்பள்ளியில் 4 மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டு 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசு நடுநிலைப்பள்ளியில் 13 வயது மாணவியை 3 பேர் சேர்ந்த கும்பல் ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு கழிப்பறையில் வைத்து அந்த மாணவி சிதைக்கப்பட்டிருக்கிறார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பள்ளி வளாகத்திலேயே 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் தொல்லை அடித்திருக்கிறார். 11ஆம் வகுப்பு மாணவர் உட்பட 3 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 9 வயது மற்றும் 10 வயது 2 பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 4 சிறுவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். மாணவி அளித்த அந்த புகாரில் 4 சிறுவர்களும் குறிப்பாக அந்த சிறுமிக்கு எப்படியெல்லாம் துயரத்தை இழந்தார்கள் என்பது குறித்து அவர் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். கோவை உக்கடம் அருகே 17 வயது சிறுமியை 7 இளைஞர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது. தமிழகத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு மட்டும் இது போன்ற கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் பாட்டியுடன் சண்டை போட்டுக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய 13 வயது சிறுமி பாதுகாப்பு தருவதாக கூறி 32 வயது பிரவீன் மற்றும் 52 வயது விஜயகுமார் என்கிற 2 நபர்கள் அந்த பெண்ணை சிதைத்திருக்கிறார்கள். கரூர் மாவட்டம் கடவூர் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமி என்று கூட பார்க்காமல் 3 இளைஞர்கள் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் பேருந்துக்காக காத்திருந்த வட மாநில பெண்ணை 3 பேர் கொண்ட கும்பல் ஆட்டோவில் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமையை அரங்கேற்றி இருக்கிறார்கள். வேலூரிலே ஓடுகிற ரயிலில் கர்ப்பிணி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலிய வைத்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் அந்த பெண்ணை ரயிலிலிருந்து கீழே தள்ளி அவருடைய கரு சிதைவுக்கும் அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்த தமிழகத்தில் 2025 ஜனவரி பிப்ரவரி இந்த 2 மாதங்களில் மட்டும் 59 நாட்களில் 273 பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை, அதே போன்று பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை என அரங்கேறி இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளியில் நடமாடுவதற்கே அச்சமாகி இருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்குவதற்கென்று பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான தடுப்பு காவல்துறை இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு காவல்துறை இருக்கிறது, அனைத்து மகளிர் காவல்துறையினர் இருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் பொதுமக்கள்.
அதே நேரத்திலே தற்போது இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அநீதி சம்பவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய குற்றவாளிகள் இன்னும் பல பேர் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று கண்ணீரோடு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த குற்ற பின்னணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்று தர வேண்டும். இதே போன்று இது நமக்கு வழக்கு பதிவாகி வெளிச்சத்திற்கு காவல்துறை மூலமாக தெரிவிக்கப்பட்ட வழக்குகள் தான் நாம் தற்போது கொடுக்கக்கூடிய இந்த புள்ளி விவரம். இன்னும் பல வழக்குகளில் வெளியே சொல்லாமலும் சொன்ன புகார்களை வழக்கு பதிவு செய்யாமலும் காவல் நிலையத்தினுடைய மேற்சிலையில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய புகார்களும் ஏராளமாக இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.